ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் சும்மா இருடி, நேரம் காலம் தெரியாம. பா யாருப்பா போன்ல என்ன சொன்னாங்க? பா நான் கேக்குறல சொல்லுங்க, சொன்னாதானே என்ன பிரச்சனைன்னு தெரியும். காஞ்சனா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர்றாளாம். ஐயோ என்னங்க சொல்றீங்க? காஞ்சனாவா? ஆமா, காஞ்சனா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வர்றாளாம். அவ கலிவரத விஷயம் தெரிஞ்சுதான் இங்க வர்றா. என்னோட கணக்குப்படி அவ நேரம் இங்கதான் வருவா. இங்க வந்து என்ன பேசினாலும் என்ன திட்டுனாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாலும் நீங்க யாரும் தலையிடக்கூடாது. தாத்தா என்ன? இது எனக்கும் அவளுக்குமான பிரச்சனை. அத நான் பாத்துக்கிடுவேன். அதையும் மீறி அவ பேசும்போது யாராவது குறுக்கிட்டீங்க, அது என்ன மிதிக்கிறதுக்கு சமம். அப்படி யாரும் தலையிட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். முக்கியமா உனக்கு தங்கதிரு, இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். என்னையும் மீறி நீ எதுவும் பேசவோ பண்ணவோ கூடாது. நீ என் மேல வச்சிருக்க மரியாதை உண்மைன்னா நீ எதுவும் பேசவோ பண்ணவோ கூடாது. அமைதியா தான் இருக்கணும். ஐயோ, கையேந்தி உங்க அப்பா ஒவ்வொரு வீட்டு வாசலுக்கும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்கறது நினைக்கும் போது எனக்கு கேவலமா இருக்கு. இப்ப எந்த வீட்டு வாசல் நின்னு மன்னிப்பு கேட்கிறாரோ உடனே போய் காஞ்சனா ஊருக்குள்ள வரத்துக்குள்ள அவரை தடுத்தாகணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியல. எங்கம்மா வேணாம் வேணாம்னு சொன்னா எங்க காதுல வாங்கினாரு. இப்ப விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சு அவங்க வேற கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சரி வா. என்ன எங்க அப்பாவை பாத்தீங்களா? யாரு? கரும்புள்ளி செம்புள்ளி குத்தின கலிவர்தனா? பார்த்தேன்னு சொல்லி இல்லன்னா இல்லன்னு சொல்லி தேவையில்லாமலாம் பேசாத. இந்த ரோசத்தை கொண்டு குறைச்சல ஒழுக்கமா இருக்க வேண்டியதானே? டேய் பின்ன நக்கல பத்தியம்மா அவனுக்கு? வேணாண்டா, இவங்கெல்லாம் அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வா. முதல்ல உங்க அப்பா கிட்ட காஞ்சனா வந்துட்டு இருக்கிறத சொல்லி உடனே மன்னிப்பு கேட்கறத தடுத்து நிறுத்தணும். உங்க அப்பாவை இந்த நிலைமையில என்னாலேயே பார்க்க முடியாது. இதுல காஞ்சனா வேற பார்த்தா அவ்வளவுதான்.
இந்த பாருமா, அவன் தப்பு பண்ணியிருக்கான். அதனால அதுக்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன இருந்தாலும் அது அவனுக்கு அசிங்கமா இருக்கும்ல. தயவு செய்து அதை வேடிக்கை பார்க்க வேண்டாம். எல்லாரும் உள்ள போங்க. அப்பா, நீங்க நாங்க எதுக்கு உள்ள போனோம்? அந்த ஆள் செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் சாதாரண தண்டனை தாத்தா. அந்த ஆள் நின்னு மன்னிப்பு கேக்குறத நாம எல்லாரும் பார்த்தாதான் அந்த ஆளுக்கு சாகுற மாதிரி இருக்கும். அவன் 1000 தான் கெட்டவனா இருந்தாலும் அவனும் நம்மள மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். என்ன தப்பு மேல தப்பு பண்ணி இந்த மாதிரி தண்டனை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கும் போது நாம சந்தோஷப்படுறதோ அதை இந்த மாதிரி படம் பிடிக்கிறதோ பெரிய தப்பு. உங்களை படம் பிடிக்கிறது நிப்பாட்டு. முடியாது. ரூபினி சொன்னா கேட்க போறியா இல்லையா? முடியாது தாத்தா. பஞ்சாயத்துல அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இல்லாம பண்ணி நான் ஜெயிலுக்கு போறேன். தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு தொலைச்சிடாதப்பா. இல்லடா, இது என் தங்கச்சி காஞ்சனாக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகத்தான். நானும் இந்த ஊரை விட்டு போயிட்டா இந்த குடும்பத்தை நிரந்தரமா பழி வாங்க முடியாதடா. ஆனா இத காஞ்சனத்தை பார்த்தா என்ன ஆகும்? விஷயம் தெரிஞ்சு காஞ்சனத்தை வந்துட்டு இருக்காங்க.